ஹாய் ஹலோ गाइस நான் உங்கள் சூரிமா சுரேஷ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா saree கட்ட தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. நாங்களுமே யூடியூப் சேனலுக்கு ஒரு பிகினர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரீக்காக நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ அதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிற saree என்னோட மேரேஜ் சாரியை தான் நான் உங்களுக்காக கட்டி காட்ட போகிறேன். இப்போ saree கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஃப்ளீட்டிங் எடுத்துட்டோம்னா saree கட்டுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால ப்ரீ ஃப்ளீட்டிங் எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், முந்தானையிலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நாட் போட்டிருக்கிற சைடில் இருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிப்பு எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் மெயின். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாரியில் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இந்த saree வந்து என்னோட பாடி சைஸுக்கு ஏற்றாப்புல தான் இப்போ இந்த saree நான் ப்ரீ ஃப்ளீட்டிங் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மடிப்பு வந்துட்டு கொஞ்சம் என்னோட சைஸ்க்கு ஏற்றாப்புல நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் எடுக்கிற எல்லா மடிப்புமே அதை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு கொஞ்சம் சின்னதாக எடுக்கணும். அட் த சேம் டைம் எல்லா ஃப்ளீட்டுமே சேம் சைஸில் நமக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, சாரியில் இந்த இடத்துல நம்ம பின் பண்ணுவோம்ல, அந்த இடம் வரைக்கும் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அயன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மிஸ்டேக் ஆகும். என்னன்னா, பின் பண்ணுற இடத்துல வச்சு நம்ம அயன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மாதிரி தள்ளிட்டு நிற்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பின் பண்ணுவோம்ல, பின் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அயன் பாக்ஸ் வச்சு ஒரு அயன் நம்ம வந்து கொடுத்துடணும். இப்போ நம்ம அயன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் பாக்ஸை வச்சு மேலே இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாமல் இந்த சாரியை பேக் சைடும் திருப்பி வச்சுட்டு பேக் சைடும் மேலேருந்து கீழே 2 வாட்டி நல்லா அயனிங் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் 2 பக்கமும். ஃபஸ்ட்டு பின் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாரியை நல்லா நீட்டாக ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் இதில் வந்து பின் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு நீட்டாக ஒரு அயனிங் வந்து நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? இப்படி நீட்டாக அயனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 வாட்டி நீங்கள் வந்து அயனிங் கொடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துல செகண்ட் பின் போடணும். செகண்ட் பின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பின் போடுறதுக்கும் அதே மாதிரி ஃப்ளீட்டிங் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம நல்லா நீட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு அயனிங் கொடுக்கணும். அயனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பின் போட போகிறோம். தேர்ட் பின். இப்போ முந்தான ஹைட்டு பார்த்து நம்ம இந்த இடத்துல நம்ம பின் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பின் பண்ணும்போது ஹைட்டு எப்படி விடணும் அப்படின்னா, சாரீ கட்டினதுக்கப்புறம் நம்ம செப்பல் போடுவோம். நார்மலாக எல்லாருமே நம்ம ஹைட்டுக்கு ஏற்றாப்புல தான் இந்த இடத்துல முந்தானை விடுவாங்க. ஆனால் நான் வந்து இது வந்து ஒரு டிப். ஓகேவா? இப்போ நம்மளோட ஹைட்டு ப்ளஸ் செப்பலோட ஹைட்டு நம்மளுக்கு இவ்வளோ இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மெர்ச் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஹைட்டு விட போகிறோம். ஸோ செப்பல் போட்டோன்னா லைட்டாக நம்மளுக்கு இந்த ஹைட் வரும். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நான் சாரீ வச்சு இந்த இடத்துல ஒரு பின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பின் போட்டாச்சு. செகண்ட் பின் ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து செகண்ட் பின் போட போகிறோம். ஸோ இந்த செகண்ட் பின் எதுக்கு போட போகிறோம் அப்படின்னா, ஸ்லிம் பாடி உள்ளவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பின் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து ஃப்ளீட்டு போட்டதுக்கப்புறம் பாடி வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியும். அது வந்து நல்லா இருக்காது, ஸ்லிம்மாக தெரியாது. ஓகேவா? அதனால தான் இந்த செகண்ட் பின் இதில் வந்து ஒன்று போட போகிறோம். ஃபஸ்ட்டு பின் நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி ஃபிங்கர் சைஸுக்கு ஏற்றாப்புல செகண்ட் பின்னும் நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து எடுக்க போகிற ஃப்ளீட் வந்துட்டு நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு நார்மலாக ஒரு பின் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம செஸ்ட் ஃப்ளீட்டுக்கு நம்ம அயன் பண்ணுறதுக்காக ஃப்ளீட்டை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து நம்ம பின் பண்ண ஃபஸ்ட்டு பின்னு. இது நம்ம பின் பண்ண ஃபஸ்ட்டு பின்னு. இது செகண்ட் பின்னு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இதில் இருந்து ஒரு நார்மல் ஹைட் வரைக்கும் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின்னில் இருந்து நம்ம வந்து செஸ்ட் ஃப்ளீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதை நகட்டி வச்சுட்டு செகண்ட் பின்னை இந்த கார்னரில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செஸ்ட் ஃப்ளீட்டுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் இன்ச் பை இன்ச். ஓகேவா? நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்டர் வந்து நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அங்கங்கே நகண்டுலாம் போகக்கூடாது. அப்போ நீட்டாக இருக்காது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாரீ கட்டும்போது ஒரு லுக்காக நம்ம பாடியை ரொம்ப அழகாக காட்டும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மேலே வச்சு ஒரு அயனிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம அயனிங் கொடுக்க போகிறோம். அயனிங் கொடுக்கும்போது இந்த பின் பண்ண இடத்த நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ அதுக்கு மேலேயே வச்சு நம்ம நீட்டாக நல்லா அயனிங் கொடுத்துடலாம்.
ஸோ அயனிங் கொடுக்கும்போது இது வந்து ஒரு டிப்பு. ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஃப்ளீட்டையும் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு கொஞ்சம் நல்லாவே இப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேராக இருக்கணும். ஓகேவா? செகண்ட் ஃப்ளீட்டு கொஞ்சம் அந்த பார்டர் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி வச்சு தான் செகண்ட் ஃப்ளீட் வரணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஃப்ளீட் எல்லாமே நம்ம வந்து நார்மலாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே அயன் பண்ண போகிறோம். அயனிங் வந்து இப்படி கொஞ்சம் வரைக்கும் பண்ணாமல் நம்மளுக்கு நம்ம பாடியில் நீ ஹைட்டு வரைக்கும் வச்சு கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே நம்ம வந்து அயனிங் கொடுத்துக்கலாம். கீழே போக போக இந்த கேப் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஸோ இது வந்து இதோட கேப்பை பாருங்கள், இதோட கேப்பு கம்மியாக இருக்குது. கீழே போக போக இதோட கேப்பு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்படி கீழே வந்து கேப் வந்து அதிகமாகிட்டே போகணும். நீ ஹைட் வரைக்கும் நம்ம இப்போ வந்து அயனிங் கொடுக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து டேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சு இப்படி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம வந்து அயனிங் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் என்னை கேட்டால். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்குமே ஃப்ளீட் எடுத்து வச்சு நல்லா அயனிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடிலாம் யாருமே நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் எடுத்து விட மாட்டாங்க, நம்ம ஓனாக கட்டணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம நல்லா அயனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழேயுமே நம்மளுக்கு யாரும் ஃப்ளீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விடணுங்கிற அவசியமே இல்லை, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நல்லா நீட்டாக ஒரு அயனிங் கொடுத்துருவோம். ஸோ பின்னாடியுமே நம்மளுக்கு ஃப்ளீட் அப்படி நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முந்தானையோட ஃப்ளீட் நம்ம எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாரிக்கு சென்டர் ஃப்ளீட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, சென்டர் ஃப்ளீட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி செஸ்ட்டு ஃப்ளீட்டை வச்சு நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின்னு. ஃபஸ்ட்டு பின் தான் நம்மளுக்கு ஷோல்டர் பின். ஸோ அந்த இடத்த கரெக்டாக வச்சுட்டு சாரீ கட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பின் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழம் அளவு சைஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஒரு பின் போட போகிறேன். சென்டர் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பின் நம்ம இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு பின் நம்ம பின் பண்ணியாச்சு. செகண்ட் பின் வந்துட்டு இதிலேருந்து எடுக்கக்கூடாது. செகண்ட் பின் வந்துட்டு நம்ம வந்து சாரியில் ஃபஸ்ட்டு நம்ம டக்கிங் பண்ணுவோம்ல அந்த இடம். ஸோ சிலவங்க இப்படி சென்டரில் வச்சுருப்பாங்க, அது வந்து சாரியில் கீழே வந்து காட்டும், ஒரு மாதிரி இதாக காட்டும். நம்ம என்ன பண்ணணும்னா சாரியை கொஞ்சம் பின்னாடி, ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, ஓரளவு பின்னாடி வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான், இந்த சைஸுக்கு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப டைட்டாலாம் கொண்டு வந்துடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக கொண்டு வந்து இந்த இடத்துல பின் பண்ணக்கூடாது. சாரி இப்படி அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல நம்ம இப்போ செகண்ட் பின் நம்ம போட போகிறோம். ஸோ சென்டர் ஃப்ளீட்டோட ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின். ஸோ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பின். இது வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற செகண்ட் பின். இப்போ இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் எடுக்கணும். அந்த ஃப்ளீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளீட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். அப்புறம் தேர்டு, ஃபோர் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். அப்புறம் ரைட்டு ஃப்ளீட், ரைட்டில் அந்த பின் வருது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அந்த லாஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 2 ஃப்ளீட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சென்டர் ஃப்ளீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டு ஃப்ளீட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு நடக்கும்போது தெத்தாது, நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்டர் ஃப்ளீட் நம்ம எடுக்க போகிறோம். டேபிளில் வச்சு நம்ம பண்ணோன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிப்பு தான். மேலே வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம்ல ஃபஸ்ட்டு செகண்டு, அந்த பின்னை விண்டோவில் வந்து கேர்டைன் தொங்கும், அந்த கேர்டைனில் அந்த ரெண்டையும் பின் பண்ணி வச்சுட்டு, ஸோ கீழே வந்து இந்த இது வந்து தொங்குமா, இதில் வந்து நம்ம நீட்டாக அந்த ஃப்ளீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து ஒரு பின் போட போகிறோம். பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேபிளில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அயனிங் கொடுத்துடலாம். இப்போ சாரியை வந்து நான் டேபிளில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்ம வந்து ஹிப்பில் வந்து டக்கிங் பண்ணுவோம்னா அந்த பக்கம் மேலே இருக்கிற மாதிரி நான் வந்து சாரியை போட்டாச்சு. இப்போ சாரியில் வந்து நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்தாச்சு. ஃப்ளீட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சாரியை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு உள்ளே வந்து கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம டக்கிங் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த கிளாத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
மேலே இருந்து உள்ள நம்ம சாரியோட சென்டர் ஃப்ளீட்டு எது வரைக்கும் உள்ளே போகுமோ, இப்போ என்னோட ஹைட்டுக்கு இது வரைக்கும் உள்ளே போகும். அந்த ஹைட்டை மார்க் பண்ணி அந்த இடத்துல இப்படி நேராக வச்சு அந்த இடத்துல ஒரு பின் போட போகிறேன். ஸோ அப்போ தான் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சாரி வந்து அங்கேங்கன்னு அசையாது. இப்போ இந்த பார்ட் எல்லாமே சாரிக்கு உள்ளே டக்கினா உள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து அயனிங் கொடுக்க போகிறோம். இது எதுக்காக? இந்த இடத்துல நம்ம நீட்டாக அயனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாரிக்குள்ளே அந்த கிளாத்து போகும்போது நம்மளுக்கு தொப்பையாட்டம் தெரியாது. இந்த இடமே ஒரு ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி ஒரு அயனிங் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள ஃப்ளீட் எல்லாத்தையுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு அயனிங் கொடுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது வந்துட்டு நீட்டாக இருக்காது. ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே நம்மளுக்கு வந்து சாரியில் சென்டர் ஃப்ளீட் எல்லாமே ஒவ்வொன்றா நீட்டாக தனியாக தெரியணும். இப்போ 8 ஃப்ளீட் எடுத்துருக்கோன்னா 8 ஃப்ளீட்டுமே நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட்டாக நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் சாரி வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த எல்லா ஃப்ளீட்டும் தெரிகிற மாதிரி ஒரு இன்ச்சுக்கு எல்லா ஃப்ளீட்டும் தெரிகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நீட்டாக கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அயனிங் கொடுக்க போகிறோம். அப்போ தான் சாரி வந்து நீட்டாக இருக்கும். சென்டர் ஃப்ளீட்டு ஒரு அயனிங் கொடுத்துடலாம். அதே மாதிரி கீழே வரைக்கும் இந்த பின்னை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு பின் போட்டிருப்போம்ல, அந்த பின்னை எடுத்துகிட்டு அதையுமே இப்படி நீட்டாக வச்சு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இன்ச்சுக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அயனிங் கொடுத்துருவோம். ஸோ அப்போ தான் நீட்டாக இருக்கும்போது நம்ம நடக்கும்போது சென்டர் ஃப்ளீட்டு ஒரு ஃப்ளவர் ஆட்டம் அழகாக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு ஒரு நீட்டாக ஒரு அயனிங் கொடுத்துடணும். நம்மளுக்கு வந்து சாரியில் எப்படி செஸ்ட் ஃப்ளீட்டு ரொம்ப நீட்டாக முக்கியமாக வேணுமோ அதே மாதிரி சென்டர் ஃப்ளீட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஃப்ளீட்டும் தான் நம்மளோட சாரியோட ஸ்டைலை நம்ம கட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக காட்டும். ஓகே, நம்ம வந்து பாக்ஸில் வைக்கிறதுக்காக இந்த சாரியை வந்து நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நைட்டு திடீர்னு வியர் பண்ணுற மாதிரி சாரீ இருக்கும். ஸோ நைட்டு கடந்து நம்மளுக்கு ஃப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு கூட்டமாக நம்ம போயிருப்போம். அங்கே கடந்து ஃப்ளீட் எடுத்து கட்டுறது ரொம்பவே கஷ்டம். இதுவும் ஓனாக கட்டணும்னா அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் மெயினாக எல்லாருமே பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். நம்ம வந்து பாக்ஸில் வைக்கிறதுக்காக இந்த சாரியை வந்து நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நைட்டு திடீர்னு வியர் பண்ணுற மாதிரி சாரீ இருக்கும். ஸோ நைட்டு கடந்து நம்மளுக்கு ஃப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு கூட்டமாக நம்ம போயிருப்போம். அங்கே கடந்து ஃப்ளீட் எடுத்து கட்டுறது ரொம்பவே கஷ்டம். இதுவும் ஓனாக கட்டணும்னா அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் மெயினாக எல்லாருமே பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட்டோட அந்த பக்கத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த எட்ஜை வந்து கரெக்டாக அந்த சாரியோட எட்ஜில் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் மீதி உள்ள கிளாத் இருக்கும். மீதி உள்ள கிளாத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து பாக்ஸோட சைஸு. இந்த பாக்ஸ் சைஸுக்கு தான் நம்ம இப்போ எல்லா சாரியுமே நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் மெஷர்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு முந்தான பக்கம் இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு இந்த சைடு தான் கிடக்கும். முந்தான பக்கத்தை எடுத்து இந்த 2 பின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ சாரியில் நம்ம வந்து ஷோல்டரில் 2 பின் போட்டோம். ஃபஸ்ட்டு பின், செகண்ட் பின். இது வந்து இந்த செகண்ட் பின்னை நம்ம விட்டுறோம். ஃபஸ்ட்டு பின்னாக தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம பின் பண்ணுவோம். அந்த பின்னை தான் நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு கீழே பாருங்கள், அப்படியே கீழே வாங்க. கீழே அந்த இது பின் கீழே இந்த இடம் இருக்குது. பாக்ஸ் சைஸுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். இந்த சைஸு, அப்புறம் இந்த இது செஸ்ட்டு ஃப்ளீட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளீட்டை அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த எட்ஜுக்கு கொண்டு போய் சாரி போட்டுருணும். ஓகேவா? போட்டுட்டு மீதி நம்மளுக்கு இந்த பக்கம் என்ன கிடக்கு, சாரி கிடக்கு, இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் பாக்ஸுக்குள்ளே நீட்டாக இருக்கும்ல, கசங்கிடும். இது இப்படி தான் நகரும். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட பின் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீட்டாக வச்சு ஓகே, இதையும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு கீழே நம்மளுக்கு வந்து இந்த சாரியை வந்து இப்படி கொஞ்சமாக ரைட் சைடு உள்ள இந்த இதை கொஞ்சமாக மடித்து விடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு உள்ளதையும் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா மடித்து விடணும். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோன்னா இந்த எட்ஜ் இருக்கா, இந்த சைடு
இது பக்கம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து இதை மடித்து வைக்கணும். இந்த எட்ஜ் இருக்கோ அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து இந்த இதை இப்படி மடித்து விடணும். ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே saree வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து saree அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இருக்கா இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஷோல்டர் பின் இருக்கா, இந்த பின் அப்படியே பிடிச்சிட்டு இந்த saree நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி போட்டு இந்த saree அப்படியே கமுத்தி போட போகிறோம். கமுத்தி போட்டோம்னா கமுத்தி போட்டு மீதி உள்ள அந்த முந்தானை எடுத்து இப்போ பாருங்கள் அப்படியே சென்டர் ஃப்ளேட்டு அப்புறம் வந்து செஸ்ட் ஃப்ளேட்டு எல்லாமே ஒரு பாக்ஸ்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே ஒரு சைடு இப்படி ஒரு ஓரமாக வச்சு நம்ம அப்படி சாரியை சுற்றி சுற்றி இப்படி வந்து வச்சு இதில் வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ளீட்டிங் நம்ம பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த சாரியை நான் வியர் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாரியை நம்ம வியர் பண்ணுறோன்னா அந்த சாரீ நம்மளுக்கு எவ்வளோ அழகாக ஒரு லுக்காக காட்டும், ஒரு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ காய்ஸ் saree வியர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.